வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம் கல்யாண வீடுகளில் ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக சர்வ் பண்ணக்கூடிய முத்தஞ்சன் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த கீ நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 50 கிராம் அளவில் பாஸ்மதி அரிசியை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா அரிசி இல்லைனா பொங்கலுக்கு செய்கிற அரிசியில் கூட நீங்கள் இந்த கீர் செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காமல் கூட டைரெக்டாக செய்யலாம். பட் அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அகலமான பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட இது செய்யலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வரட்டும். வர்ற டைமில் இதோட நம்ம நட்ஸை சேர்த்துக்கிற போகிறோம். நான் பாதாம் ஊற வச்சுருந்ததை தோல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை தான் இதோட ஆட் பண்ணிக்கிற போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாதாம் ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா தெரிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பேர்ன் ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை ரோஸ்ட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரப்பருப்பு இருக்குது அப்படின்னா சாரப்பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க. அதுதான் இதோட மெயின் ஃப்ளேவராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சேமியா இதோட சேர்த்துக்கிற போகிறேன். ரோஸ்டட் சேமியா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியா இருந்ததுன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட சரோலி சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரோலி சீட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லாவே ஃப்ளேவரிங்காக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்தலாம். நான் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி க்ரீம்டு மில்க் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும் போது திக்காக இருக்கும் பால். அதனால் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு 1/2 லிட்டர் பால் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நீங்கள் இதை குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பால் கொதிச்சு வரணும். பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபி செய்யலை பக்கத்துலேயே இருந்து தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் இது பக்கத்துலேயே இருந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவில் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ சேர்க்குறதுனால நல்லா இதுக்கு கலர் கொடுக்கும். அண்ட் தென் இதோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பால் நல்லா கொதிச்சு குங்குமப்பூவோட கலர் கொஞ்சம் இறங்கி வரட்டும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இது மாதிரி க்ரீமாக வரும்போது அரைச்சி வச்சுருக்க அரிசி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி சேர்க்காமல் அப்படியே நீங்கள் கூட சேர்த்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் குக் பண்ணலாம். பட் அது மாதிரி நீங்கள் செய்கிறனால ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி நீங்கள் செய்கிறனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அரிசி பேஸ்ட் சேர்க்கணும். நீங்கள் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டி விழுந்துடும், வீணாக போயிடும். அதனால் நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நம்மளுக்கு நல்லா ஃபிரினி கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு வரணும். வர்ற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரொம்ப கட்டியாயிரும். இப்போ நம்ம இதை நல்லாவே அரிசி குக் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு இருக்க டைமில் 200 ml அளவில் கண்டென்ஸ்டு மில்க் நம்ம சேர்த்துருக்கோம். கண்டென்ஸ்டு மில்க் ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக அந்த ஸ்வீட்டை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஸ்வீட் சேர்க்குறதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் இதோட ஸ்வீட்னஸ் நல்லாவே டேஸ்ட் பண்ணும். இதோட ஒரு பிஞ்ச் அளவில் நான் கலர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கலர் பவுடர் உங்களுக்கு டோட்டலி ஆப்ஷனல் தான். இது குக் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் அன்ஸ்வீட்டன் கோவா நம்ம சேர்க்க போகிறோம். ஸ்வீட்லெஸ் பால் கோவா நம்ம சேர்க்குறோம்.
இது வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். பால் 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி பதத்துக்கு வந்துடும். சுகர் எதுவுமே சேர்க்காமல் சுண்டை காய்ச்சிக்கிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் ஒரு 50 கிராம் அளவில் அன்ஸ்வீட்டன் கோவா சேர்த்துருக்கேன். அன்ஸ்வீட்டன் கோவா நீங்கள் சேர்க்குறனால நல்லா வந்து இது க்ரீமியாக இருக்கும். கோவா வந்து நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லாவே வந்து இந்த சூட்டிலே வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆயிரும். நல்லா இது மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கீர் செஞ்சிடலாம். இது வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். இப்போது முத்தஞ்சனன் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். ரொம்ப ஃபைன் வந்து பவுடராக அரைச்சிக்கிற வேணாம். இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நடுவில் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த நட்ஸ் பவுடர் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான முத்தஞ்சனன் கீர் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். நீங்களே பாருங்கள், அரிசி வந்து நம்மளுக்கு கட்டி விழுகாமல் நல்ல ஈவனாக குக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு குக்காகிருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே இதை வந்து நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணியோடு சர்வ் பண்ணும் போது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக நட்ஸும் குங்குமப்பூவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய முத்தஞ்சனன் கிரீப் ரொம்பவே டேஸ்டியாக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஸு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு அதில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.